கையில் வேலும் இன்னொரு கையில் சேவலையும் ஏந்திக்கிட்டு ஒரு இளைஞன் முருகனை பார்க்க போனான். அவன் அந்த இளைஞன் அந்த முருகனை பார்த்து, நீ எல்லாம் கடவுளாயா? நான் என்னையா கேட்டேன்? எனக்கு ஒரு பொண்ணு தானேயா கேட்டேன்? அதை கொடுக்காம நீ என்ன பிடுங்கிக்கிட்டு இருக்கேன்னு நாக்கு மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான். சரி, எங்கள் அம்மா வேண்டிக்கிட்டாங்க, இந்த வேலை வச்சுக்க, உன் கையில் கொடுக்குற இந்த சேவலை பறக்க விட்டான். அப்போக்கி அந்த இடத்துல சில அரக்கர்கள் வந்தாங்க. அந்த வேட்டி சட்டையோடு இருந்த அந்த இளைஞனை அந்த 2 அரக்கங்க பிடிச்சி அப்படியே தூக்கிக்கிட்டு காற்றுல பறந்து போனாங்க. சும்மா இல்லாமல் ஒரு பெரிய குகையில் போய் அந்த இளைஞனை அடைச்சி வச்சாங்க. அந்த குகை எப்படின்னா பயங்கர இருட்டாக பயங்கர கொதிப்போடு இருந்துச்சு. அந்த குகைக்குள்ளே ஒரு சிறை மாதிரி கம்பியெல்லாம் போட்டு இருந்துச்சு. அந்த கம்பிக்கு பின்னாடி அந்த இளைஞனை தூக்கி போட்டாங்க. என்னை விட்டுருங்க, உங்கள் காலை விழாத குறையாக கெஞ்சிக்கிட்டு இருந்தான். அழுவுனா முருகனை திட்டின வாயால் இப்போ இந்த அரக்கங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனோட நிலைமை அப்படி போச்சு. அப்போக்கி அந்த குகைக்குள்ளே ஒரு சின்ன பொந்து இருந்துச்சு. அந்த சின்ன பொந்து வழியாக ஒரு வெள்ளை எலி வந்துச்சு. வெள்ளை எலி சாதாரண எலி இல்லைங்க, ராஜ எலி, ராஜயோகத்தோட கூடிய வெள்ளை எலி. கதையை இனிமே தாங்க ஆரம்பம்.